தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சென்னை மாநகராட்சி அடையாறு மண்டலம் 178வது வார்டு தரமணி பகுதியில் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக குடிநீர் பிரச்சினை இருந்தது. அப்பகுதி மக்கள் அடிக்கடி போராட்டம், சாலை மறியல் என ஈடுபட்டு வந்தனர். இது சம்பந்தமாக குடிநீர் வாரிய அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். வீடுகளுக்கு செல்ல வேண்டிய குடிநீரை குழாயில் மோட்டார் பொருத்தி சட்டவிரோதமாக விடுதி, ஹோட்டல் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் திருடுவது தெரிந்தது. இதையடுத்து சட்டவிரோதமாக பொருத்தியிருந்த 120 மோட்டார்களை வாரியம் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்ததால் 1 மாதமாக குடிநீர் பிரச்சினை இல்லாமல் இருந்தது. இந்நிலையில் சில நாட்களாக கழிவுநீர் கலந்த குடிநீர் வருவதால் தரமணி, எம்ஜிஆர் நகர், கருணாநிதி சாலை, காந்தி தெரு உள்ளிட்ட பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். வீட்டுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரை பருகும் குழந்தைகள் முதல் முதியோர் வரை 25க்கும் மேற்பட்டோர் கடுமையான வயிற்றுப்போக்கால் 1 வாரமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு மாசமா அங்கங்க தோன்றாங்க. இன்னைக்கு ஒரு இடமா ஒரு வீட்டுக்கு முன்னாடியே தோன்றாங்க. திரும்பவும் தோன்றாங்க. இன்னைக்கு தோன்றாங்க, கிளியர் ஆகலன்ட்டு நாளைக்கு தோன்றாங்க. எங்களால தண்ணி இல்லாம இருக்க முடியல. எல்லாம் ஆபீஸ் போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க, எங்களால தண்ணி தூக்க முடியல. குழந்தை குட்டி எல்லாம் துணி எல்லாம் துவைக்காம போகுது. ஒரே நாத்தமா அடிக்குது. கார்பரேஷன்ல இருந்து வந்து டப்பாவில தண்ணி இருந்தா டெங்கு வருது, டைபாய்டு வருதுங்கிறாங்க. இந்த தண்ணியில தான் காலு கழுவுறாங்க. குழந்தைங்க போய் தெரியாம ஆகி போயிட்டு அதுல கழுவிட்டு வருது. இது பட்டாசு எல்லாம் ஒரே கட்டியா வருது. நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சார்? எங்களால முடியல. இப்படி இருக்குது தண்ணி. இந்த தண்ணியை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? நாத்தம் வேற, இருக்க முடியல எங்களால. இது 1 மாசமா இந்த மாதிரி தோண்டிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இந்த இடம் தோண்டினாங்கன்னாக்கா நாளைக்கு அங்க தோன்றாங்க, மறுநாள் திரும்ப வந்து தோன்றதுலயே தோன்றாங்க. என்ன தண்ணியே பிடிக்க முடியல. ஒரே நாத்தம் அடிக்குது. இந்த தண்ணியை வச்சு ஒண்ணும் பண்ண முடியல. குழந்தைங்க போய் வாயில ஊத்திடுது, பல்லு தேய்ச்சிட்டு போய் என்ன காலு கவிடுது. ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த தண்ணியை வச்சு பெரிய அவஸ்தைப்படுறோம் நாங்க. ஆமா, நிறைய பேருக்கு உடம்பு முடியாம இருக்கு. குழந்தைங்களுக்கு கட்டியா வருது. என்ன அரிக்குது, குழந்தைங்களுக்கு அரிக்குது. ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால. என்ன இதுக்கு மேல மூச்சு இரும்பல், இந்த வாடைய சுவாசி இரும்பல், தும்பல், ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால. பாதி பேரும் 3/4 பேரும் போய் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆகணும். எங்களுக்கு வேற வழியே கிடையாது. இந்த தண்ணி தான் வந்து ஆகணும் எங்களுக்கு. ராரி வந்தாக்க அங்க வந்து எங்களால தூக்க முடியாது. 3வது மாடி 4வது மாடி எங்களால தூக்க முடியாது. கீழே இருக்கிறவங்க எடுத்துருவாங்க, 1 குடம் 2 குடம். 3வது மாடி 4வது மாடியில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி எடுப்பாங்க? உடம்பு முடியாம இருக்கிறவங்க, வயசானவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் எப்படி தூக்க முடியும் தண்ணி? நாங்க 40 வருஷமா இந்த ஊர்ல இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து தண்ணி கொஞ்சம் நல்லதான் வந்துருந்துச்சு. ஆனா இப்ப 1 மாசமா இந்த தண்ணி கெட்டு போச்சு. இப்ப எல்லாமே காவா தண்ணியா வருது. பம்புல இருந்து குடிக்க தண்ணி வரைக்கும் நாங்க காசு குத்து வாங்குறோம். ஆனா வரி கட்டிட்டு இருக்கோம். அடிப்பம்புல வருது, இப்படிதான் வருது. இது குழந்தைங்களை வச்சு என்ன பண்ணுது? குழந்தைங்களுக்கு உடம்பு ஃபுல்லா அப்படியே சொரியா வருது. என் பெரிய பேரனுக்கு மூஞ்செல்லாம் கட்டி வந்துச்சு பாருங்க. ஒண்ணு அந்த மாதிரி இருக்குது. இப்படி இருந்தா எப்படியா வருது? எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. எப்ப இந்த ரோடுக்கு இந்த இது கழிவு நீர் கிணறு போட்டாங்களோ அப்ப இந்த மாதிரி இருக்கு. பம்பிங் போடுறதுல இருந்து குடிநீர் மாதிரியை எடுத்து சுகாதாரத்துறை பரிசோதனைக்கு அனுப்பி சோதித்த போது அக்யூட் டயேரியா என்ற நோய் பரப்பும் வைரஸ் பாதிப்பு இருப்பது தெரிந்தது. இதையடுத்து தடுப்பு நடவடிக்கை எடுத்தாலும் தினமும் 4 முதல் 7 பேர் வரை வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பாதிப்பு ஏற்பட்ட ஒரு பகுதியில் குடிநீரை சுகாதாரமாக விநியோகிக்க தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டால் அடுத்த தெருக்களில் வயிற்றுப்போக்கால் சிலர் பாதிக்கப்படுகின்றனர். குடிநீர் வாரியம் கழிவுநீர் கலக்கும் பகுதியை கண்டறிந்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கூறினர். 1 மாசமா இந்த மாதிரி தான் வருது எங்களுக்கு தண்ணி. அப்பப்ப வந்து பாக்குறாங்க, அடிச்சு பாக்குறாங்க. எல்லாம் வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டு பம்பையும் அடிச்சு பாக்குறாங்க. ஆனா அவங்க அடிச்சு பார்க்கும் போது சில வீட்டுல தண்ணி வருது, சில வீட்டுல தண்ணி வர மாட்டேங்குது. ஒரு வீட்டுல வந்தா நல்லா வருதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லா வீட்லயும் நாங்க அடிக்கும் போது மட்டும் இப்படிதான் வருது. அவங்க வரும்போது நல்லா இருக்கு. அந்த சைடுலாம் வந்து அவங்க வந்து அடிக்கும் போது லைட்டா தண்ணி வந்தாலும் ஸ்மெல் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனா நாங்க வந்து அடிச்சு யூஸ் பண்ணும் போது இப்படிதான் வருது எங்களுக்கு தண்ணி. எல்லாருக்கும் எங்க வீட்டுல 4 பேருக்கு கால்ரா வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தோம். அங்க வால்வு மூடி வச்சிருக்காங்க. அந்த வால்வு மூடி வச்சாலும் இல்ல நாங்க அப்ப வந்து வீட்டுக்கு வந்து அவங்களே எல்லாரையும் கூப்பிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாம் போனாங்க தான். ஆனா ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல அவங்க வந்து.
தண்ணியே சரியா வராம இருக்கும் போது பிஜில மோட்டர் போட்டு எடுத்தாலும் எதுல மோட்டர் போட்டு எடுத்தாலும் அந்த தண்ணி தான் சார் வருது. அது வந்து நீங்க பிஜி வச்சிருக்கவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டா பேசணும். அது பேச மாட்டேங்கிறாங்க. அவங்கள்ட்ட காசு வாங்கிக்கிறாங்க. மத்த எல்லாரும் பொதுமக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுறோம். பசங்கெல்லாம் வாந்தி பேசிக்கு போய் ஹாஸ்பிட்டல் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வராங்க. என்ன பண்ண முடியும்? நாங்க எங்க வச்சிருக்கிறோம்? நாங்க 4 வீடு வேலை செய்யறோம். வேலை செஞ்ச துட்டு இல்ல இல்ல எப்படி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? தண்ணியே விட மாட்டாங்க. நாங்களும் எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேரும் வந்து பாக்குறாங்க. அவ்வளவுதான், பாக்குறாங்க போறாங்க, பாக்குறாங்க போறாங்க. ஒரு மாசமா ஆபீஸ் கூட போய் சொல்லி பார்த்தாச்சு. வருமாட்டாங்க. எங்க வருது? எத்தனை மாசம் நாங்க பாக்குறது? தண்ணியில போய் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்களே? அதனாலதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். தண்ணி எங்களுக்கு கட்டாயம் வேணும். இது குறித்து பேசிய குடிநீர் வாரிய அதிகாரிகள், சில விடுதி, ஹோட்டல் உரிமையாளர்கள் இரவு நேரத்தில் சட்டவிரோதமாக குடிநீர் இணைப்பு எடுத்துள்ளனர். இதற்காக பள்ளம் தோண்டும் போது கழிவுநீர் குழாயை சேதப்படுத்தியதால் குடிநீரில் கழிவுநீர் கலந்துள்ளது. சட்டவிரோதமாக இணைப்பெடுத்த சிலர் மீது அபராதம், இணைப்பு துண்டிப்பு நடவடிக்கை எடுத்துள்ளோம். வயிற்றுப்போக்கு பிரச்சினைக்கு காரணமான சேதமடைந்த குழாயை முழுமையாக சீரமைக்கும் பணி நடந்து வருகிறது என தெரிவித்தனர்.